வழிப்போக்கன் சேனல். நம்மூர்காரர் ஒருத்தர் டெல்லியில் ஒரு 10 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வேலையில் வேலை தேடிக்கிட்டு இருந்தார். அப்போ அவரோட வீட்டு ஓனர் சொன்னார், ஒருத்தரை கூப்பிட்டு, சார் என் பையனுக்கு இந்த சினிமாவில் வருது பார்த்தீங்களா, இந்த ஐஸ் கட்டி எடுத்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டு விளையாடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விளையாடணும்னு ஆசை சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டார். ஆமாம், அப்படி விளையாடணும் அப்படின்னா டிசம்பர் ஜனவரியில் சிம்லா டார்ஜிலிங்கில் ஸ்னோஃபால் வரும், அப்போ போனால் அந்த மாதிரி ஐஸ் கட்டியில் விளையாடலாம் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு வீட்டுக்கார் ஓனர் என்ன பண்ணார், டிசம்பர் மாதம் 3rd வீக்கில் தனக்கும் ஒய்ஃபுக்கும் பையனுக்கும் டிக்கெட் புக் பண்ணிட்டார். ட்ரெயினில் சென்னை போனாங்க. சென்னையிலேருந்து ட்ரெயின் ஏறிட்டாங்க. சரி ஆச்சு. ஒரு 4 நாள் கழித்து பார்த்தா மேலே அவர் வீட்டு மாடியில் லைட் எரியுது. இவர் யோசித்தார், நம்ம இந்த மாதிரி இவங்க டெல்லி போகிறதுக்கே இவங்களுக்கு 3 நாள் ஆகும், 4 நாள் கூட ஆகலாம். அங்கே போய் இருந்து அதுக்கப்புறம் ட்ராவல் ஏஜென்சியில் புக் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க சிம்லா போகிறதுக்கு டைம் ஆகும். ஆனால் வந்துட்டாங்களே இவங்க அப்படின்னு யோசிச்சார். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் சாயங்காலம் பார்த்தப்ப சொன்னார், என்ன சார் இது, நீங்கள் வண்டிங்க போடுங்க, போகலையா டெல்லிக்கு அப்படின்னு. என்ன சார் கேட்குறீங்க, ட்ரெயினில் ஏறி உட்காந்துறேன் சார், ஆந்திரா பார்டர் தாண்டிச்சு பாருங்கள் சார், குளிர் தாங்க முடியல, நானும் என் ஒய்ஃபும் பையனும் நடுங்கி போயிட்டோம் சார், அப்புறம் ஒரு வழி இல்லாமல் போபாலையோ என்னமோ இறங்கி வந்துட்டோம் அப்படிங்கிறார். சரி, ஓகே, இப்படி இருக்கட்டும். இன்னொரு ஃபேமிலியில் ஒரு பையன் என்ன பண்ணால், ஃப்ரெண்டுங்கள்லாம் கான்வெண்ட்டில் படிக்கிறாங்க. பாஸ் பண்ணான அப்புறம் நியூ ஸ்கூல் சேரப்போ சில பேர் நல்ல ஃபேமஸான ஒரு கான்வெண்ட்டை சேர்ந்துட்டாங்க. இவன் தன் பையனை அப்பாவை கேட்டான், என்னையும் இதுக்கு சேர்த்து விடு அப்படின்னு. ரொம்ப காஸ்ட்லியாகும்ப்பா அப்படின்னு எப்படியோ சேர்த்துட்டார் இவர் அந்த ஸ்கூலில் தன் பையனை. ஆனால் 2 மாதத்தில் அந்த பையன் அந்த கான்வெண்ட்டுக்கு போகாமல் வந்துட்டான். என்னடா அப்படின்னா, அந்த கான்வெண்ட்டில் ஸ்கூலில் பாடம் நடக்கிற வேகம், பசங்க படிக்கிற அந்த ஒரு ஆர்வம் தாக்கு பிடிக்க முடியல இந்த பையனால். வெரி ஃபாஸ்ட், வெரி குவிக். சொல்லிட்டான், வேண்டாம் நான் போகலை அப்படின்ட்டான். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் பையன் டிகிரி முடித்து ஒரு இதில் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியல் ஹவுஸ், பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க, பஸ்ஸில் ஏறுறாங்க, யூனிஃபார்ம் போடுறாங்க, எல்லாம் பேசிக்கிறாங்க, வர்றாங்க. அதை பார்த்துட்டு தானும் அந்த கம்பெனியில் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டான். தப்பு கிடையாது. அங்கே அப்பா பார்த்தாரு, ஐயோ அங்கே போனோம்னா இன்டர்வியூலாம் எடுக்க மாட்டாங்கப்பா, ரொம்ப கஷ்டம், பேப்பரில் விளம்பரம் வரும், அவன் பார்க்கணுமேங்கிறப்ப எப்படியோ யாரையோ பிடிச்சி தன்னோட பையனை அந்த ஸ்கூல் அந்த இதில் சேர்த்தார். தன் பையனை அந்த கம்பெனி சேர்த்தார். சில கம்பெனியில் 80% த்ரூ ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட்டு, ஒரு 10% அப்படி எப்படி அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அப்படி சேர்த்துட்டார். ஆனால் ஒரு 3-4 மாதம்தான் அந்த பையன் படாத பாடுபட்டு, நான் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக மாட்டேன்னு உட்காந்துட்டான் வீட்டில். என்ன அப்படின்னா ப்ரெஷர். 11 மணிக்கு ஜிஎம் மீட்டிங் இருக்குது அப்படின்னு மேனேஜர் 10 மணி ரிப்போர்ட் கேட்பார், கொடுத்தாகணும். ப்ரெஷர், சாக்கு போக்கு சொல்ல முடியாது, எல்லா விஷயத்தையும் யூ மஸ்ட் ஹேவ் எ ஃபிங்கர் டிப், கரெக்டாக வச்சுக்கணும், டான் கொடுக்கணும். நான் அப்போ சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன், கிடையவே கிடையாது. அந்த ஒரு ப்ரெஷர் தாங்க முடியாமல் இந்த பையன் வேலையிலேருந்து வந்துட்டான். சரிங்களா? இது அப்படி இருக்கட்டும். இன்னொரு இடத்துல ஒரு பையன் ஒரு டிகிரி முடித்த அப்புறம் சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டான். சரின்னு இவர் என்ன பண்ணார், ப்ரொடியூசர் டைரக்டராக பார்த்து சேர்த்து விட்டார். இந்த பையன் நல்லா இருப்பான், பையன் இஸ் எ வெரி ஹெல்த்தி பர்சன், ஹேண்ட்ஸம். சரின்னு போனால் வில்லனுக்கு அடுத்தபடியாக நல்ல ரோல் எடுத்து நடித்தான்.
விரையில் வந்தான். ஒரு 2 வருஷம் ஆச்சு. அப்புறம் பார்த்தா அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க. ஒரு 10, 15 நாள் 20 நாளில் அந்த பையன் வந்து பாதியாக போயிட்டான். உடம்புலாம் மெலிஞ்சு போய் கண்ணமெல்லாம் வற்றி போய் வழி இல்லாமல் கூட்டிட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து பார்த்தா ஹீ இஸ் டவுன். எந்திரிக்க முடியல அந்த பையனால். உடம்பு வந்துடுச்சு. என்னங்கிறது சொல்ல வேண்டாம், சரிங்களா? இதை அப்படியே விட்டுருவேன். இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு பையன் வந்து தனக்கு வந்து பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ்மேன் ஆகணும், காரில் வந்து இறங்கணும், கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இறங்கணும், டிரைவர் வந்து கதவை திறக்கணும், அதுக்கப்புறம் வந்து பின்னாடி பிஏ வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். தப்பு கிடையாது. அவரோட அப்பா என்ன பண்ணார், கடனுடனே வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொடுத்தாரு. ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஷெட்டு போட்டு கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், 4 மிஷின் போட்டு. அதே மாதிரி இந்த பையன் காரில் வந்தான், கீழே எல்லாம் இறங்கினா ஜம்பாலாம் பந்தாவாக இருந்தான். ஆனால் ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் வந்து இவங்க வாங்கின மிஷின் வந்து அந்த கேஸ்டிங் அந்த இது உடைய ஆரம்பிச்சிச்சு. பெருக்கிது அப்படியே படார் அப்படின்னு வச்சுங்களேன், மோல்டிங் வச்சுங்களேன். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. இந்த இரும்பை மாற்றணும், கேஸ்டிங்கில் அதை மாற்றணும், இதை மாற்றணும், மிஷினையை மாற்றணும்னு சொல்ல போய் க்ளோஸ் த ஃபேக்டரி ஆச்சுங்களா. இப்போ என்ன ஆச்சு, ஒரு சிம்லா டார்ஜிலிங்கில் போய் ஐஸ் கட்டி எடுத்து விளையாடணும் அப்படின்னா நார்த் இந்தியான்னு விளையாடுறப்பவே அடிக்கிற குளிரை தாங்கணும். அதுக்கப்புறம் தான் சிம்லாவுக்கு போய் நீங்கள் வந்து ஐஸ் கட்டியில் எடுத்து விளையாடுறது. பெரிய கான்வென்ட்டில் படிக்கணும் அப்படின்னா யூ மஸ்ட் ஹேவ் டெடிக்கேஷன். பாடங்களாக பார்க்கணும், கவனிக்கணும், அது பாஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ரெஷருங்கிறது வந்து சொல்ல முடியாத ப்ரெஷர் இருக்குங்க. பெரிய கம்பெனி தான், அப்படியே சுச்சுவேஷன்லாம் கிரிம்மாக இருக்கும், சாதாரணம் கிடையாது. அவ்வளோ சுச்சுவேஷன்லாம் கிரிம்மாக இருக்கணும். ரொம்ப வந்து என்ன பண்ணணும், 100% நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் வந்து இன்வால்வ் ஆகணும். இல்லாட்டி இருக்கவே முடியாது, கஷ்டம். அதே மாதிரி சினிமாங்கிறது வந்து ஒரு மாய வலை. அது கிளிட்டரிங் அபிஸ் சொல்கிறது. உள்ள மாட்டினீங்கன்னா வெளியில் வந்துடுவீங்க, வெளியே வர முடியாது. என்ன அப்படின்னா திறமை இருக்க வேண்டும். அதில் வந்து சினிமா அப்படின்னா டான்ஸ் ஆடுறது அப்படின்னு கிடையாது. அதில் திறமைகள் இருக்குது, லைட்டிங் இருக்குது, அப்புறம் வந்து அதில் சவுண்ட்ஸ் இன்ஜினியர் இருக்காங்க, எடிட்டிங் இருக்காங்க, டைரக்ஷன் இருக்காங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆக்டிங் கடைசியில் வருது. முதல்ல ஆக்டிங், டூயட்டு, அதுக்கப்புறம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து பார்ட்டின்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்க முடியாது, கஷ்டம். ஸோ ஒரு நிலைக்கு நீங்கள் போக வேண்டும் என்று விரும்பினால் அந்த நிலைக்கு சென்றவுடன் அங்கே இருக்கும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு சமாளிக்க வேண்டும். அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் டிசர்வ், தென் ஒன்லி யூ கேன் டிசைர். எதுவுமே நாம் நினச்சது நடந்துட்டால் கூட அங்கே போய் அந்த நிலையில் இருக்க வேண்டும், தக்க வைத்துக்கொள்ள பாடுபட வேண்டும், திறமை இருக்க வேண்டும். நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிடலாம், பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம், சினிமாவில் சேர்ந்துடலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆள் இருந்தாலும் பணம் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போன பிறகு உங்களுடைய தனிப்பட்ட திறமை இல்லாவிட்டால் அந்த இடத்தில் இருக்க முடியாது. தட் மீன்ஸ் யூ டோன்ட் டிசர்வ் டு பி தேர். தானாக கீழே வந்துடுவாங்க. ஆகவே ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்றால் அங்கே போன பிறகு, அந்த இலக்கை அடைந்த பிறகு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தாக்கு பிடிக்க முடியும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும். சப்போஸ் இப் ப்ரிப்பேர்ட் ஃபார் எனிதிங், அதுக்கு தனிப்பட்ட திறமையும் உழைப்பும் வேண்டும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசைப்படுறது தப்பே கிடையாது. போயிட்டிங்கன்னா சினிமாவில் ஆசைப்படுறது தப்பே கிடையாது. சினிமாவுக்கு போகலாம். அங்கே போன உடனே அந்த மாய வலையில் சிக்காமல் உங்கள் தனித்திறமையை காண்பிக்க வேண்டும். பெரிய கம்பெனியில் வேலைக்கு போட்டால் போகாது, அங்கே இருக்கிற ப்ரெஷர் சமாளிக்கணும். சும்மா கிடையாது. ஜிஎம்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வருவீங்கன்னு சொல்லவே முடியாது, ரொம்ப கஷ்டம், சாதாரணம் கிடையாது. அதெல்லாம் கான்வென்ட்டில் படிக்கிறாங்க அப்படின்னு சும்மாவா? எப்படியெல்லாம் படம் டான் 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 வந்து படம் நடந்து போயிட்டே இருக்கும். யூ ஹேவ் டு பிக்கப்.
இதெல்லாம் தெரியுறது கிடையாது. பெரிய கான்வென்ட்டு, பெரிய கம்பெனிங்கெலாம் இருக்குது அப்படின்னா அது இருக்கிற ஆளுங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? They are supposed to be very, very, very fast and very, very smooth. அப்படி இருக்க வேண்டும். ஆசைப்படுவதில் தவறு கிடையாது. அந்த ஆசை நிறைவேறினால் அந்த இடத்தில் இருப்பது ரொம்ப கஷ்டம். அதற்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் தயார்படுத்தி கொண்டு திறமையை வெளிப்படுத்த ஆக வேண்டும். ஆசைப்படுங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா? ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.